சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் அருத்துமலை என்ற கிராமத்துலேருந்து வரோம். இப்போ 3 நாளாக வந்து இங்கே மாடு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா 73 ரூபா சொன்னார். அப்புறம் ரேட்டு படிப்படியாக குறைச்சி இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து 67,500 முடிச்சிருக்கோம். குணமும் நல்ல குணம், வெயிலுக்கு ஏற்ற மாடு, வெயிலில் கட்டி போட்டுருந்தாரு. பார்த்தோம் நல்லா மேய்ச்சலும் நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்தது. பால் நல்லா இருக்கு. எல்லாம் செக் பண்ணீங்களா ஃபுல்லா? ஃபுல்லாக செக் பண்ணோம். நல்லா மாடு நல்லா போச்சு, நடக்கூட்டம் நல்லா நடந்துச்சு, கலரும் நல்லா இருந்தது. மாடு பரவாயில்ல, நல்லா மனசுக்கு திருப்தி மாரி இருக்கு. ரேட்டும் பரவாயில்ல. சரி, வேற எங்கெல்லாம் போய் அலைஞ்சிங்க எவ்வளவு தூரத்துக்கு? இங்கே வாழப்பாடி போனோம், இங்கே நாட்டமங்கலம், தெம்மநாயம்பட்டிக்கெல்லாம் போய் பார்த்தோம். ஒரு 4-5 பண்ணை பார்த்தோம். அங்கே மாடு எதுவும் செட் ஆகலை. ஆனால் ரேட் அதிகமாக சொன்னாங்க. மாடு மனசுக்கு திருப்தி மாரி இல்லை, பிடிச்ச மாதிரி இல்லை. ஒரு ஹரியானா யூடியூப் சேனல் பார்த்தோம். அதில் மாடு நிறைய கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது, பார்க்குறது எல்லாமே நல்லா இருந்தது. சரி, அவர்கிட்ட போய் மாடு பார்ப்போம் எப்படி இருக்கு நான் சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். பார்த்ததுல மாடு எல்லாமே திருப்தியாக இருந்தது. அதான் சரி இந்த மாடு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடை செலக்ட் பண்ணியிருக்கோம். சரி, வேற என்ன தொழில் பண்றீங்க? நான் இதுக்கு முன்னாடி நகை கடைக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ கடைக்கும் போயிட்டு இருப்போம். இது ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. வெட்ட வெளியில தான் மேய்ச்சி தானப்பாச்சில தான் வைப்போம். தொழில் புரியுங்களா? சம்பளம் பத்தலையா? அதுல சேலரி கொஞ்சம் பத்தல, கட்டுப்படி ஆகல, வருமானம் வரலன்னு சொல்லிட்டு சரி இதுல சைட்ல பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடு பிடிச்சி பிசினஸ் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். குணம் பரவாயில்ல, அருமையான குணம். எல்லாருமே சின்ன குழந்தைங்க, பொம்பளைங்க, லேடிஸ் எல்லாமே நல்லா பிடிக்கலாம். நல்லா குணம் இருக்குது. மாடு நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. நல்லா மாடு சுழி சுத்தம் எதுவுமே கிடையாது, சுத்தமா இருக்கு.